அஸ்ஸலாமு அலைக்கும். 8 வயதான நசீமா குளியலறையின் தரையில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறாள். ஒரு சிறிய வீட்டில் வசிக்கும் அவளுடைய தாய் ஃபாத்திமா அழுகையைக் கேட்டு ஓடி வருகிறாள். நசீமா மோளே, என்னடி, ஏன் அழற என்று ஃபாத்திமா கத்திக் கேட்கிறாள். குளியலறை கதவு பூட்டியிருந்ததால் ஃபாத்திமா மீண்டும் அழைக்கிறாள். மோளே, கதவைத் திறடி, உம்மா இங்கே இருக்கேன். நசீமா மெதுவாக கதவைத் திறக்கும்போது ஃபாத்திமா அவளுடைய கண்கள் அழுது வீங்கியிருப்பதைக் காண்கிறாள். நசீமா, என்ன மோளே, எதுக்கு வலிக்குது என்று ஃபாத்திமா மகளுக்கு முன்னால் மண்டியிட்டு கேட்கிறாள். நசீமா சொல்கிறாள், உம்மா, தனிப்பட்ட உறுப்புகளில் வலிக்குது. கழிவறைக்கு போக முடியல, ரொம்ப வலிக்குது. ஃபாத்திமா அதிர்ச்சியடைகிறாள். யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்களா மோளே? நசீமா தலையை ஆட்டி, இல்லை உம்மா, ஆனா வலி ரொம்ப இருக்கு என்று சொல்கிறாள். ஃபாத்திமா மனதை தேற்றிக்கொண்டு, ஒண்ணும் வேணாம் மோளே, நாம டாக்டரை பார்க்கப் போறோம். அல்லாஹ் எல்லாம் சரி பண்ணுவான் என்று சொல்கிறாள். ஃபாத்திமா நசீமாவை அருகிலுள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கிறாள். வழியில் அவள் துஆ, பிரார்த்தனை செய்கிறாள். அல்லாஹ்வே, என் மகளை காப்பாத்து. மருத்துவமனையில் நசீமா மிகவும் பயந்திருக்கிறாள். ஃபாத்திமா அவளை ஆறுதல் படுத்துகிறாள். பயப்படாதே மோளே, டாக்டர் உன்னை குணப்படுத்துவாங்க. உம்மா இங்கேயே இருக்கேன். டாக்டர் ரஹீனா, ஒரு அன்பான பெண்மணி, நசீமாவை பரிசோதிக்கிறார். நசீமா, எப்போது முதல் வலி தொடங்கியது என்று கேட்கிறார். நசீமா சொல்கிறாள், சில நாட்களாகவே டாக்டர். ஆனா உம்மாக்கு சொல்லல, உம்மா கவலைப்படுவாங்கன்னு நினைச்சேன். ஃபாத்திமாவின் கண்கள் கலங்குகின்றன. என் மோளே, உன் உடல்நலம் என்னை கவலைப்படுத்தாது. உன் வலியை அறிய நான் எப்போதும் இருக்கேன் என்று சொல்லி அவளை கட்டிப்பிடிக்கிறாள். டாக்டர் ரஹீனா சில பரிசோதனைகளை பரிந்துரைக்கிறார். உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க ஃபாத்திமா என்று கேட்கிறார். ஃபாத்திமா சொல்கிறாள், நானும் நசீமாவும் மட்டுமே. நான் ஒரு தையல் கடையில வேலை செய்யறேன். வேலைக்கு போகும்போது நசீமா வீட்ல தனியா இருப்பா. நான் அவளுக்கு சாப்பாடு எல்லாம் தயார் பண்ணி வைப்பேன். டாக்டர் தலையாட்டி, உங்க சூழ்நிலைய புரிஞ்சுக்கிறேன். ஆனா நசீமாவுக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கணும் என்று சொல்கிறார். சில பரிசோதனைகளுக்குப் பிறகு தெளிவான பதில் கிடைக்கவில்லை. டாக்டர் சொல்கிறார், நாம ஒரு குழந்தைகள் மகப்பேறு மருத்துவரை பார்க்கணும். நசீமாவை மருத்துவமனையில் சேர்த்தார்கள். ஆனால் நாட்கள் கடந்தும் எந்த முன்னேற்றமும் இல்லை. ஃபாத்திமா கவலைப்பட்டு, என் மகள் இப்படி வலிக்கிறதை பார்க்க முடியல, ஏதாவது செய்யுங்க என்று கெஞ்சினாள். கடைசியில் மருத்துவமனையில் எதுவும் கண்டுபிடிக்க முடியாமல் ஃபாத்திமா நசீமாவை வீட்டுக்கு அழைத்துச் சென்றாள். அல்லாஹ் ஒரு வழி காட்டுவான் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். ஆனால் நசீமாவின் வலி குறையவில்லை. அவள் மார்பிலும் வலி இருப்பதாகச் சொல்ல ஆரம்பித்தாள். காய்ச்சலும் வந்தது. ஒரு அயலவர் சொன்னார், உங்க ஊரில் ஆயிஷா உம்மா என்று ஒரு ஹக்கீமத்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு இயற்கை மருத்துவம் தெரியும். ஃபாத்திமா நசீமாவை ஆயிஷா உம்மாவின் வீட்டுக்கு அழைத்துச் சென்றாள். ஆயிஷா உம்மா, ஒரு முதிய பெண்மணி, சொன்னார், உன் மகளை அல்லாஹ்வின் கையில் விடு. நான் கொஞ்சம் மருந்து தரேன். அவர்கள் சில மூலிகைகளை கொதிக்க வைத்து நசீமாவுக்கு குடிக்கக் கொடுத்தார்கள். இது உன் உடலைச் சுத்தப்படுத்தும் என்று ஆயிஷா உம்மா சொன்னார். நசீமா அதைக் குடித்தாள். ஆனால் வலி குறையவில்லை. ஒரு நாள் நசீமா குளியலறையில் இருந்து கத்தினாள், உம்மா, ரத்தம், எனக்கு பயமாயிருக்கு. ஃபாத்திமா ஓடிச் சென்று பார்த்தபோது மகளின் ஆடையில் ரத்தம் இருந்தது. உடனே அவள் நசீமாவை ஒரு பெரிய மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றாள். அங்கு ஒரு எண்டோகிரைனாலஜிஸ்ட் டாக்டர் சஃபியா நசீமாவை பரிசோதித்தார். உன் மகளுக்கு முன்கூட்டிய பருவமடைதல், ப்ரீகோஷஸ் பியூபர்ட்டி இருக்கு என்று டாக்டர் சொன்னார். அதாவது அவளுடைய உடல் மிக இளம் வயதிலேயே பெரியவர்களுக்கு ஏற்படும் உடல் மாற்றங்களைக் காட்டுது. ஃபாத்திமா அதிர்ச்சியடைந்து, இது என்ன டாக்டர், இதுக்கு காரணம் என்ன என்று கேட்டாள். டாக்டர் விளக்கினார், இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். உணவில் அதிக கொழுப்பு, பிளாஸ்டிக்கில் இருந்து வரும் ரசாயனங்கள் அல்லது தவறான உள்ளடக்கங்களை பார்ப்பது. இது ஹார்மோன்களை பாதிக்கும். உன் மகளுக்கு நல்ல உணவு, பழங்கள்,
காய்கறிகள், நல்ல சூழல் இவையெல்லாம் தேவை என்று டாக்டர் அறிவுறுத்தினார். அல்லாஹ்வின் அருளால் நாங்க சிகிச்சையை தொடங்குவோம். உன் மகளின் மன மற்றும் உடல் ஆரோக்கியத்தை நாங்க பார்த்துக்குவோம். ஃபாத்திமா நசீமாவை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். மோளே, உம்மா உன்னை எப்போதும் பார்த்துப்பேன். அல்லாஹ் நம்மை காப்பாத்துவான் என்று சொன்னாள். நசீமா சிறிதாக புன்னகைத்து, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் உம்மா என்று சொன்னாள். டாக்டர் சஃபியா சொன்னார், ஃபாத்திமா, இது உன் தவறு இல்லை. இந்த காலத்தில் குழந்தைகள் வேகமாக இப்படிப்பட்ட தாக்கங்களுக்கு ஆளாகறாங்க. ஆனா உன் கடமை நசீமாவுக்கு ஒரு பாதுகாப்பான இஸ்லாமிய மதிப்புகள் கொண்ட சூழலை உருவாக்கிறது. ஃபாத்திமா கண்ணைத் துடைத்து, சரி டாக்டர், அல்லாஹ்வின் உதவியோடு நான் என் மகளுக்காக எல்லாம் செய்வேன் என்று சொன்னாள்.